முழு கோழியை 3 பேர் சாப்பிட்டு இருக்கோம். கோழியில கால் மட்டும் தான் மிஞ்சி இருக்கா. எந்த ஊருங்க? ஊரும் இல்ல உறவும் இல்லை. தரிசி வந்து பாத்ரூம் போவார். அப்படியே பின்னுக்கு அது காட்டும் பாருங்க. நான் ரிஷி பாத்ரூம் போவார். எங்க காட்டுக்குள்ள போறீங்க? ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்டா சூரங்கல் என்ற இடத்துல கிண்ணியாண்ட பிரதேசத்தில் சுட்ட கோழி சாப்பிட வந்திருக்கோம். ஃபுல் விளாக் வரும் பாருங்க, மறக்காம பாருங்க. இதான் இந்த ரெஸ்டாரண்ட் நேம் பாருங்க. வடிவா எப்படி எப்படி கோழி எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு ஃபுல் வீடியோ வரும் பாருங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு இன்னும் 12 மணிக்கு ஒரு 20 நிமிஷம் இருக்குது. ஸோ இந்த டைம்லேயே நாங்கள் எங்கே வந்திருக்கோம் சொன்னால் கினியாவில் வந்துட்டு சூரங்கல்னு சொல்கிற இடத்துல வந்துட்டு வந்திருக்கோம். நான் நினைக்கிறேன் கினியாவில் கொஞ்சம் ஃபேமஸ் இந்த கடை ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. பாபிக்யூ வந்துட்டு இந்த கடையில் நல்லாவே ஃபேமஸ். ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு கினியாவில் பாபிக்யூ இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த கடை தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவனே நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த பாபிக்யூ ட்ரை பண்ண நம்ம வந்து பார்ப்போம். டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இன்ஸ்டா 360 வரைக்கும் அதில் வந்து ஒரு ஈவன் எடுத்து போடுற பாருங்க. அதில் எடுத்தா எல்லாம் சின்ன சின்ன விளங்கிங்க. நம்மளோட கடை மனு வந்துச்சான் வாண்டி சொல்லுங்க. அப்போ நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க கடை பத்தி வாங்க. அந்த யூடியூப்ல டிக்டாக்ல இல்லை. என்னம்மா என்ன சாப்பாடு? பாபிக்கு எடுக்கணும். பாபிக்கோட ரைஸ் கொத்து டொல்பின் ஃபிஷ் கொத்து இல்லை என்ன கேட்க நீங்க ஃபுல் சிக்கன் ஒன்று. பாபிக்கோட 5 பரோட்டா வரும். நெய் பரோட்டா எடுக்கிறதா 2200, நோமல் பரோட்டா எடுக்கிறதா 2000 வரும். நெய் பரோட்டா எடுக்கணும். பரோட்டா பேர் ரைஸ் கொத்து டொல்பின் ஃபிஷ் கொத்து கறி. இவ்வளோ 50 ரூபாய்க்கு வச்சு வீடுகளுக்கு பாத்தீங்கன்னா காய்ஸ், இன்னைக்கு வந்து அண்ணா சந்திக்கிறேன். எந்த ஊர் அண்ணா? பாத்தீங்கன்னா நான் அண்ணா இல்லைங்க, நான் பழகின ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. எந்த ஊருங்க? ஊரும் இல்ல உறவும் இல்லை. உண்மையான பழகம் வீடியோ இல்ல சும்மா அதை சொல்லுங்க. நீங்க ஓப்பனா நான் ஓப்பனா சொல்றேன். நான் ஊருக்கு உறவு இல்லை. நான் ஊருக்கு நானும் தெரியும். நான் சாப்பிடுவேன், நான் பழகுவேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட கேட்பேன், நானும் கேட்பேன். எனக்கு வீடியோ தேவையா? வாரீங்க இங்க இருந்து பண்ணாருக்கா இல்லையா? எல்லாரும் ஃபன் தானே, எப்படி ஃபன் தானே, அதான் தானே ஃபன், வாழ்க்கை தானே ஃபன். இப்போ என்னண்டா தரிசியை 3 கடத்திட்டு போயிட்டு தரிசியை விசாரித்து பார்த்தானால் ஆள் விஷயங்களே விட்டு போய்த்தால் புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும், மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். கோழி வந்துட்டு பரோட்டா, நெய் பரோட்டா கொண்டு வந்து வர்ற பேர் என்ன? பாத். டயட் பண்ணுவோம் பார்த்தேன். இதை பார்த்தா எங்கே டயட் பண்ணுங்க? இப்படியா டைமுக்குலாம் நீங்கள் பொறுமையாக இருக்க தேவையில்லை. சாப்பிட்ற டைம் சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா காய் செஞ்சு பாருங்க. இப்படி பிச்சு இதில் அப்படியே தொட்டு சிக்கனையும் வச்சிருக்கேன். சிக்கனும் வச்சிருக்கேன். அப்படியே மைனஸையும் தொட்டு தோசையும் தொட்டு அடிச்சுக்கலாம். இன்னும் நான் சாப்பிட வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன், இதான் பரோட்டா. இதை வந்து மைனஸ்ல தொட்டு பாத்தீங்கன்னா பாருங்க, முழு கோழியை 3 பேர் சாப்பிட்டு இருக்கோம். 8 பரோட்டாவை சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். கோழியில கால் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு காய்ஸ். பாருங்க, இதுக்கு பிறகு சாய் ஒன்று அடிச்சுட்டு வீட்டை கிளம்ப போறோம். நீங்களா சாயா குடிக்கிறேன்? நான் மட்டும்தான் சாயா குடிக்கிறேன். என்ன சொல்றீங்க? சாப்பிட போயிட்டு நல்லா இருந்துச்சு. தரிசி வந்து எலுமிச்சியை வந்து கிழிஞ்சி வந்தாரு. வேற லெவலாக இருந்துச்சு. தரிசியை வந்து இந்த ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்துட்டு போகிறோம். என்ன அவன் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் அடிச்சே இருக்கும். டீயை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டீ நல்ல என்ன டீ இது? மசாலா டீ. மசாலா டீ குடிச்சு கொண்டு டாக்டர். ஆனால் வளமையாக மத்தாக்கள மசாலா டீ எப்படி இருக்குன்னா அந்த மசாலா தான் பெருமையாக இதில் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகி போட்டுருக்காங்க. இன்னும் வர்றேன்டா மசாலா டீ குடிங்க காய்ஸ். இப்போ நான் ஓட போனீங்க அவாக்காடோ, அதை குடிச்சு போட்டு ரிவ்யூ தரேன் பாருங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா அவாக்காடோ மில்க் ஷேக் ஒன்று வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி என்று பார்ப்போம். வேற லெவலாக இருக்கு உண்மையாவே. அவாக்காடோவும் மில்க்கும் போட்டு செஞ்சுருக்காங்க. அந்த ஐஸும் வந்து மிக்ஸ் ஆகும்போது நல்லா இருக்கு.
அவக்காடோ மில்க் போட்டு தான் சொல்றேன். அவக்காடோ குடிக்கிறதால நிறைய வந்து பெனிஃபிட் இருக்கு. உடம்புக்கு வந்து ஹெல்த்தியா இருப்பாங்க. வேற என்ன சொல்லுங்க டாக்டர்? அவக்காடோவில் மெயினாக பார்த்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் இருக்கு, குட் ஃபேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எங்களை வந்து குட் ஃபேட் கூடுறதால வந்துட்டு கெட்ட கொழுப்புட ஏற்படுற பாதிப்புலேருந்து நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் எங்களை பாதுகாத்து கொடுக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி மதருக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்துட்டு அவக்காடோ கொடுப்பாங்க. ஏன்னா பிள்ளையோட வந்துட்டு வளர்ச்சியை வந்துட்டு கூட்டத்துக்காக வேண்டி கட்டாயம் அவக்காடோ கொடுப்பாங்க. பிள்ளைகளோட வளர்ச்சி குறைவாக இருந்தால், அதாவது கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் இருக்கிற பிள்ளையோட வளர்ச்சி குறைவாக இருந்தால் அவக்காடோ ஜூஸ் கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா வளரும். அப்போ நாங்களும் குடிச்சு நல்லா ஹெல்த்தியாக வருவோம் கைஸ். நீங்களும் குடிங்க. நாங்கள் அதுக்கு மேலே அதை குடிச்சேல நல்லா இல்லைன்னு தர்றாங்க. டேய் இது ஹெல்த்திடா, இதுதான் சாப்பிட்றா ஃப்ரூட் நட்ஸ். மக்கள் எல்லாருக்கும் வந்து இந்த இது சூறாங்கல்ல இருக்கிற கடைக்கு வாங்க. நல்ல சாப்பாடு தர்றாங்க, நல்ல ஜூஸ் தர்றாங்க. வேற லெவலாக கிடக்கு. சாப்பிட்டு அது வயிறு ஃபுல் ஆகிட்டு. சுட்ட கோழி வந்து வேற லெவலாக இருக்கு உண்மையாவே. என்ன சொல்றீங்க? நான் அன்னைக்கு வந்தேனா கிண்ணியா மக்களுக்காக ஏதாவது சொல்லுங்க. கிண்ணியா மக்களுக்காண்டி ஏதாவது சொல்லுங்க. சுட்ட கோழி சாப்பிட்றதுக்கு எங்கே வரணும்? மன்சூரா ரெஸ்டாரண்ட் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கா? நானும் வந்தேனாங்க, சூப்பராக இருக்கு. நீங்க அன்னைக்கு வந்தீங்களா? அன்னைக்கு வந்தேன்னா அதான் இந்த டேஸ்ட்டை பார்த்து வந்து இவர் தான் உண்மையா வேற லெவலா காய்ஸ். இவரை வந்து கண்டக்ட் பண்ணி அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி வர்ற பேர் என்ன? என்ன பேர்? அஃபான். அஃபான் அஃபான் அஃபானை வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க வந்தா. என்ன ரெஸ்டாரண்ட் இருக்கு பேர்? மன்சூர் ரெஸ்டாரண்ட். ஓகே ஓகே. நீங்கள் இருக்கிறது கெடுக்காம முடியும் காய்ஸ், இதோட எங்களை பிளாக் முடியுது இந்த சாப்பாடு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வளமே ஆக்கள் வந்து வீடியோ பார்த்து கெடுக்காம விட்டாச்சு.